நமது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்த பொருளாதார நெருக்கடி நிலை இந்தியாவை கடந்த 2 வார காலமாக நிலைகுலைய வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 2 வார காலமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கி கிடக்கின்றன, ஸ்தம்பித்து போய் உள்ளது. ஆனாலும் நமது பிரதமர் மோடி அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை தருவதற்கு முன்வரவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தாம் அறிவித்திருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி நிலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. பார்லிமெண்ட்டில் விளக்கம் அளிக்காமல் மோடி அவர்கள் தனியார் அரசு விழாவில் போயிட்டு இந்த மாதிரி எதிர்கட்சிகள் சாடி இருக்காரு. இந்த மாதிரி அவங்க டைம் கொடுக்கலங்கிற டைம் கொடுக்கறனால அந்த மாதிரி போராட்ட மண்டபம் தவிர இழிவாக பேசிக்கிறார். அதை பற்றி நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து போராடி வருகிற நிலையில் நாடாளுமன்றத்திலே பதிலளிக்க வேண்டிய நம்முடைய பிரதமர் அவர்கள் அவ்வாறு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடுவது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. பொறுப்புள்ள பிரதமர் என்கிற முறையில் அவர் நாடாளுமன்றத்தில் இதற்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. மோடி அவர்களின் இந்த நடவடிக்கைகள் மிகுந்த வேதனையை அளிக்கிறது. தமிழகத்தின் பாரம்பரிய இன உரிமையான ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் நடக்காதோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகள். தமிழகத்தை சார்ந்த நமது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆண்டு கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தொடர்ந்து உறுதியளித்து வந்தார். ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் உள்ளது. எனவே பிரதமர் அவர்களை நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா தலைவர்கள், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக சந்திக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சிறப்பு அனுமதியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவநாகரி எண்களில் போடப்பட்டிருக்கிற அந்த 2000 ரூபாய் என்கிற அந்த எண்கள் இன்றைக்கு மதுரையிலே உயர்நீதிமன்றத்திலே வழக்காக நடந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி தீர்ப்பு என்றும் சொல்லியிருக்கிறார். 2000 ரூபாயையும் கூட அதிகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். 2ஆம் தேதிக்கு பிறகு எதுவும் நடக்கலாம்.